கோமலவள்ளி, ஏய் கோமலவள்ளி, எங்க போயிட்டா? கோமலவள்ளி, கோமலவள்ளி, கோமலவள்ளி. சைக்கிள் இங்கதான் இருக்கு, எங்க போயிருப்பா? ஐயோ, கோமலவள்ளி எங்க இருக்க? கோமலவள்ளி, கோமலவள்ளி. அம்மா, உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா இருக்கு. நான் வீட்டை விட்டு போறேன், என்ன தேடாத. ஐயோ, என் பொண்ணு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாளே. கோமலவள்ளி, கோமலவள்ளி, கோமலவள்ளி. கோமலவள்ளி, ஏன் அலறி அடிச்சு ஓடி வர? என்னாச்சுமா? கேட்கறல, என்னாச்சு? அங்கிள், ஏமா பதட்டமா இருக்க? நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் அங்கிள். வீட்டை விட்டு ஓடி வந்து? என்ன சொல்ற? ஏன் ஓடி வந்த? என் அம்மா சரியில்லை. என் அம்மா கூட இருக்கவே எனக்கு பிடிக்கல. அதனாலதான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அழுகாதம்மா, அழுகாத அழுகாத. உன்ன மாதிரி வயசு பிள்ளைங்க அம்மா அப்பாவை தப்பா நினைச்சுக்கிட்டு அவசரப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துடுறது. வந்துட்டு எங்க போறது என்ன பண்றது தெரியாம முழிக்கிறது. ஆமா, நீ எந்த தப்ப பண்ண? நான் அவசரப்பட்டு எடுத்த முடிவில்லை, காரணத்தோட தான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். என்ன காரணம்? நான் கன்னியாஸ்திரி ஆகணும் தான் வீட்டை விட்டு ஓடி வந்தாங்க. நீ ஏன் கன்னியாஸ்திரி ஆகணும்? மத்தவங்க அம்மாவை தப்பா நினைக்கிற மாதிரி என்னை யாரும் நினைக்க கூடாது அங்கிள். மத்தவங்க அம்மாவை கேவலமா பாக்குற மாதிரி என்னை யாரும் பார்க்க கூடாது அங்கிள். நான் மத்தவங்களுக்கு பணிவிடை செய்யணும், அவங்க பாராட்டணும், மதிக்கணும். அத பார்த்து எங்க அம்மா திருந்தணும் அங்கிள். நான் கூட நீ அவசரப்பட்டு ஓடி வந்துட்டியோன்னு தான் நினைச்சேன். நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்துக்க. நீ இப்ப புரியுது. நீங்க என்ன புரிஞ்சுட்ட அளவு கூட என் அம்மா என்ன புரிஞ்சுக்கலாம் அங்கிள். கவலைப்படாதம்மா, நீ ஆசைப்பட்டபடியே கன்னியாஸ்திரி ஆகலாம். அங்கிள், எனக்கு தெரிஞ்ச சர்ச்சு ஃபாதர் ஒருத்தர் இருக்காரு. அவர் நினைச்ச கன்னியாஸ்திரி ஆக்கிடுவாரு. அவர் சென்னைக்கு போயிருக்காரு, வர்றதுக்கு 4 நாள் ஆகும். அது வரைக்கும் நீ எங்க தங்குவாமா? தெரியல அங்கிள். உங்க அம்மா கண்ணையும் படக்கூடாது. வெளியூருக்கு போயிருக்கிற ஃபாதர் இங்க வர்ற வரைக்கும் நீங்க தான் தங்கி ஆகணும். ஒன்று பண்றியா? சொல்லுங்க அங்கிள். ஃபாதர் வர வரைக்கும் என் வீட்டில் தங்கிக்கிறியா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். வண்டியில் ஏறுமா. நல்லா உட்காந்துட்டியாம்மா? என்னாச்சு அங்கிள்? அங்க பாரு, இன்ஸ்பெக்டர் நிற்கிறார். ஐயோ அங்கிள், நம்ம அந்த பக்கம் போனோம்னா உன்னை யாருன்னு விசாரிச்சு உன்னை உங்க அம்மா கிட்ட பிடிச்சி கொடுத்துருவாரு. ஐயோ நான் கன்னியாஸ்திரி ஆனோமே. பயப்படாத, நம்ம இந்த பக்கம் போயிடுவோமா? சரி. அங்கிள், அம்மா. கோமலவள்ளி, கொஞ்சம் இறங்கு. அங்கிள், இறங்கு. கோமலவள்ளி,
இந்த பக்கம் கூட்டிகிட்டு போனால் உங்கள் அம்மா கிட்ட நீ மாட்டிடுவ. உங்கள் அம்மாவை வேறு பக்கம் விட்டுட்டு உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். நான் வர அங்கேயே நில்லு. சரி அங்கிள். போ. ஐயோ அம்மா, அம்மாவுக்கு இன்னும் என் மேலே கோபம் குறையலன்னு நினைக்கிறேன். நான் தெரிஞ்சிட்டேம்மா, நம்புங்க. ஏட்டையா, என் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. எங்கேயாவது பாத்தீங்களா? பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போச்சா? ஏன் அடிச்சிங்களா? நான் போய் என் பொண்ணு அடிப்பேனா? அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா ஏட்டையா. அதுக்காக அழுகாதீங்கம்மா, அழுகாதீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. கண்டிப்பா உங்க பொண்ணை போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துருமா? கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கல்ல? கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. வாங்க, வண்டியில ஏறுங்க. என்ன ஏட்டையா வண்டியை நிப்பாட்டிட்டீங்க? போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் வந்துடுறேம்மா. நானா? ஐயோ, நான் இது வரைக்கும் ஸ்டேஷனுக்கு போனதில்ல. அங்க கண்டபடியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. நீங்க வாங்க ஏட்டையா, எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு கடையில் நீ அடிக்கிறப்ப எங்கடி போச்சு அந்த பயம்? போங்க ஏட்டையா, நேரமாச்சு. ஐயா, பக்கத்தில் தான் இருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவையா? சரிங்க ஐயா, சரிங்க. இன்ஸ்பெக்டர் அவசரமாக கூப்பிட்றாரு. நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அங்கே ரைட்டர் இருப்பாருமா, ஒன்றும் பயம் இல்லை. சரிங்கய்யா. இங்கே தானே நிற்க சொன்னோம், ஆளை காணோம். என்னம்மா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்க. ஐயா, என் பொண்ணை காணோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ரைட்டர் ஐயா எப்போ வருவாரு? அடையாமா, ரைட்டரே பொண்டாட்டியே காணோன்னு 2 நாளா தேடிட்டு இருக்காரு. அவருக்காக எங்கேயே காத்துட்டு இருக்காம போய் உன் பொண்ணை தேடுமா. அதை விட்டுட்டு அழுதுகிட்டு இருக்க.
தெரியுதுடா. தெரியுதுல அப்புறம் விடு. டேய், என் உசுர் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணோட நிழல் கூட நீ தொட முடியாது. என் உசுரை கொடுத்தாவது அவளை காப்பாத்துவேன். எனக்கு உன் உசுரெல்லாம் முக்கியம் கிடையாது, உன் பொண்ணோட உடம்பு தான் முக்கியம். டேய், ஒண்ணு. ஏய், நவரு. ஏய், பாரு விட்டு. ஏய். ஓடி. ஏய்! கோமலவள்ளி! கோமலவள்ளி! ஏய், கோமலவள்ளி! நில்லு! போகாதே, நில்லு! சொல்றது கேளுமா? நில்லு! நில்லு! போடாத! நில்லுடி! ஏய், கோமலவள்ளி! சுப்ராஜ், மாமரத்தை நாசம் பண்ற யானை நாளைக்கு மாட்டுதா இல்லையான்னு பாரு. கண்டிப்பா இந்த குழியில மாட்டேன்னே. கோமலவள்ளி! ஏய்! ஏய்! கோமலவள்ளி! 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 கடவுளே, தேங்க்ஸ். ஏம்மா, உன்னை நான் அங்கே தானே விட்டு போயிருந்தேன். செருப்புன்னு தனியாக கிடந்துச்சு, டவல் கிடந்துச்சு, இடையில என்ன நடந்துச்சு? அங்கிள், நீங்க ரோட்ல இறக்கி விட்டதுக்கு அப்புறம் எங்க கடைக்கு வர லாரி டிரைவர் என்ன கேட்க பார்த்தா. அச்சோ, அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா எங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்ட. அம்மா கிட்ட மாட்டிட்டியா? அப்புறம் என்னாச்சு? துரத்திட்டு வந்த என் அம்மா யானை குழியில விழுந்துட்டாங்க. அங்க இருந்து தான் தப்பிச்சு வராங்க. கடவுளா பார்த்து தாமா உங்க அம்மாவை யானை குழியில தள்ளி விட்டு உன்னை தப்பிக்க வச்சிருக்க. நீ வண்டியில ஏறு, நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். சரி அங்கிள். வண்டியில ஏறு. ஹே, என்ன நான் தான் எப்பவுமே அவளுக்காக வெயிட் பண்ணுவேன், இன்னைக்கு நீ வெயிட் பண்ற? உன் விஷயமா பேசாதான். நம்ம விஷயம் தெரிஞ்சு அவ ஸ்கூலுக்கு வராம போயிட்டான்னா
என்ன பண்ணுவ? கொஞ்ச நேரம் பார்ப்பேன், வரலனா வீட்டுக்கு போய் பார்ப்பேன். நீ ஸ்கூலுக்கு போ. என்னடி செல்லம், உன்னை விட்டு ஓடி போன என்ன தேடி வர வச்ச அம்சாவை காட்டுறேன்னு சொன்ன, எங்க அவங்க? அதாங்க எனக்கும் தெரியல. அம்சா, கோமலவல்லி வீடு தானே? ஆமா. ஏன் கடை மூடி இருக்கு? அதாங்க எங்களுக்கும் தெரியல. நானும் என் புருஷனும் காலையில இருந்து அவங்கள தான் தேடிட்டு இருக்கோம். அம்மாவையும் காணோம், பொண்ணையும் காணோம். திடீர்னு பழனி திருப்பதின்னு எங்கேயாவது போயிடுவாங்க. அப்படி எங்கன்னா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாமா. அம்மா, என்கிட்ட வேட்டி தான் இருக்கு. பரவாயில்ல அங்கிள், கொடுங்க. இந்தா. தேங்க்ஸ் அங்கிள். கதவை பூட்டிக்குமா? சரி. நான் சாப்பிட்றதுக்கு கதவை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி அங்கிள். சார் வணக்கம் சார். எதுக்கு சார் அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? உங்களுக்கு சார்? சார் என்ன சார் விசேஷம்? விசேஷம்தான் சார். என்ன சார் விசேஷம் சொல்லுங்க சார். சார் 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 கரும்பு தின்ன கூலி கொடுக்குது. ஏய், யாரா நீ? போடா வெளியில. போ. கதா விடுடா. விடு. போ. வெளியில போ. போடா. வெளியில போடா. ஏய்
ஏட்டையா, என் பொண்ணை பாத்தீங்களா ஏட்டையா? போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன், கொடுத்தீங்களாம்மா? இல்லைங்கய்யா, ரைட்டர் வரலன்னு கொடுக்கல. அம்மா உடம்பு பூரா என் மண்ணா இருக்கு. ஏட்டையா, நான் என் பொண்ணை பார்த்தேன். பொண்ணை பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்தேனா, என் கடையில சாப்பிடுற அந்த லாரி டிரைவர் என் பொண்ணை கெடுக்க பார்த்தா. அவன்கிட்ட இருந்து நான் தான் காப்பாத்தினேன். காப்பாத்தினது கூட தெரியாம அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஓடி போயிட்டான். அழுகாதீங்கம்மா, அழுகாதீங்க, பொறுமையா இருங்க. அவளை பிடிக்கலான்னு ஒண்ணுனா அந்த பாழா போன யானை குழியில விழுந்துட்டேன். கண்ணுக்கு கண்ணா, உசுருக்கு உசுரா வளர்த்த என் பொண்ணு என்ன காப்பாத்தாம ஓடி போயிட்டாயா. எப்படி மேல வந்தீங்கம்மா? அந்த பக்கமா போனவங்க தான் என்ன காப்பாத்தினாங்க ஏட்டையா. என் பொண்ணு இந்த ஏரியால தான் இருக்கா. இந்த ஏரியாவுல இருக்கா? ஆமா, அவ கூட படிக்கிற பொண்ணோட வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. எப்படியோ அவ அங்கதான் இருக்கணும். வாங்கம்மா, நானும் வரேன், வண்டியில போய் தேடுவோம். உங்களுக்கு இருக்கிற இறக்கம் கூட என் பொண்ணுக்கு என் மேல இல்லாம போச்சு. போங்கம்மா. சங்கீதா ஆண்டி, கோமலவழிய பாத்தியம்மா? இல்லையா ஆண்டி, இன்னைக்கு அவ ஸ்கூலுக்கு கூட வரலையே. என்னாச்சு ஆண்டி? ஒண்ணு இல்ல ஏட்டையா, பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒரு பொண்ணு என் பொண்ணு கூட படிக்கிறா. ஒருவேளை அங்க போயிருப்பாளோ, போய் பார்க்கலாமா? தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, எனக்கு டூட்டிக்கு போறது டைம் ஆயிடுச்சு. உங்க பொண்ணு நிச்சயம் கிடைப்பா. நான் போற பாதையில எங்கேயாவது உங்க பொண்ணு சிக்கனா கூட நேரா கூட்டிட்டு உங்க கடைக்கு வந்துடுறேன். சரிங்க, நான் போய். என்னமாச்சு? வெளியில தாழ்பால்லாம் போட்டிருந்தது, என்ன நடந்தது? தப்பு பண்ணிட்டியம்மா. போலீஸ்க்கு போன் பண்ணிருக்கியே, நீ எப்படி கன்னியாஸ்திரி ஆக முடியும்? ஐயோ அங்கிள், நான் கன்னியாஸ்திரி ஆகணுமே. அழுகாத அழுகாத அழுகாத. இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டார்னா உன் உண்மையான பேரை சொல்லக்கூடாது. ஏன் அங்கிள்? உன் அம்மா கிட்ட பிடிச்சு கொடுத்துருவார்ல. ஆமா அங்கிள். நான் சொல்றது இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா அதை அப்படியே சொல்லுவியா? சரி அங்கிள். நீ ஒரு அனாதை பொண்ணு, கன்னியாஸ்திரி ஆகணும்ன்றதான் உன் ஆசை. அதுக்கு தான் இந்த ஊருக்கு வந்தேன். சர்ச்சு ஃபாதர் வெளியூருக்கு போயிருக்கிறதுனால உனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. என்ன பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த நீ அந்த வழியே வந்த என்ன நீ பார்த்த. நான் உன் மேல இறக்கப்பட்டு இந்த இடத்துல உனக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன். இந்த ரவுடி எப்ப வந்தான் அது உனக்கு தெரியும். இதை அப்படியே சொல்லணும், சரியா? சார், ஐயா இந்த ரவுடி இங்க வந்து யோ பீரோ தூக்கு. அப்படியே
தூக்கு அந்த போன் அடியா. யோ உயிர் இருக்கியா? இவனையும் அந்த பொண்ணையும் ஜீப்ல ஏத்துக்கியா? யோ கையடியா. எப்ப பார்த்தாலும் ஆள் இல்லாத இடத்துல ஆர்ன் அடிச்சு. சாரி சார். ஐயா டைம் வேஸ்ட் பண்ணாம இவனை நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டுமா? கேட்டு மொக்க ஐடியா எல்லாம் கொடுக்காத. நான் சொல்றதை நீ கேளு. நீயும் இந்த பொண்ணும் ஸ்டேஷன்லயே இருங்க, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். ஓகே சார். இறங்குமா. ஐயா அவன் செத்துட்டான் ஐயா. யோ அவனை பழைக்க வச்சிட்டியா? அவ்வளவு சீக்கிரம் அவனை சாக விட்டுருவன? ஏய்யா அவனை பத்தி உனக்கு தெரியாதியா? நீ ஒரு பொண்ணை என் கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு வந்தீல? ஆமையா. அன்னைக்கு ஜன்னல் வழியா பாம்பை போட்டு என்ன சாகடிக்க பார்த்தாயா? அப்படியா? அவனை பல நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். உன் வீட்டு கேஸ்ல என்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனுக்கு என் கையால தான் என்கவுண்டரு. பாம்பை போட்டது நாமன்னு தெரிஞ்சா? ஹலோ. எஸ் சார், வந்துடுறேன் சார். ஓகே சார். ஆறுமுகம். ஐயா நான் எஸ்பி ஆஃபீஸுக்கு உடனே போக வேண்டியிருக்கு. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் கைதி கண்ணை முடிச்சுதான் கையில் விலங்க மாட்டி நம்ம ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துரு. ஓகே? ஓகே சார். சார் வணக்கம் சார். ஏட்டையா நீங்க எங்க இங்க? இவனை அரெஸ்ட் பண்ண வந்தம்மா. அம்மா நீங்க இங்க எப்படி? அதான் யானைக்குழியில விழுந்தேன்ல, காலில் அடிபட்டு ரத்தம் கட்டிக்கிச்சு. டாக்டர் கட்டு போட்டு ஒரு நாள் ஆஸ்பத்திரியிலே இருக்க சொல்லியிருக்காரு. ரெஸ்ட் எடுங்கம்மா, தூங்குங்க. எங்கேயா தூக்கம் வருது? ஆமா, என் பொண்ணு கிடைச்சாளா? அம்மா உங்க பொண்ணு கிடைச்சிருந்தா தான் உடனடியா உங்க வீடு தேடி வந்து நான் ஒப்படைச்சிருப்பேனே. உங்க நல்ல மனசுக்கு உங்க பொண்ணு நிச்சயம் கிடைப்பாம்மா, கவலைப்படாதீங்க. அழுகாதீங்கம்மா, தூங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அவ திரும்பாம இருந்திருந்தா காரியத்தை முடிச்சிருக்கலாமே.